السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر والشفع والوتر آمنا بالله صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم ما من أيام ما من عمل أزكى عند الله ولا أعظم أجرا من خير تعمله في عشر الأضحى. قيل ولا الجهاد في سبيل الله عز وجل؟ قال ولا الجهاد في سبيل الله عز وجل إلا رجل خرج بنفسه وماله فلم يرجع من ذلك بشيء أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் ஈருலக தூதர் உலகை திருத்திய உத்தமர் நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும் நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, துல்ஹஜ் மாதத்தினுடைய 2வது நாள். இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்கள் விலை மதிக்க முடியாத மிகச்சிறந்த நாட்கள். என்னவோ தெரியவில்லை, இஸ்லாமிய சமூகத்தில் இந்த நாட்களுடைய உண்மையான மாண்பும் மகத்துவமும் சரியாக உணரப்படவில்லை அல்லது உணர்த்தப்படவில்லை. எப்படி ஒரு காலம் ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்கள் அநேகமாக அது சம்பந்தமான விழிப்புணர்வு வந்து ஒரு 30 வருடங்கள் தான் இருக்கும். அதற்கு முன்னாலெல்லாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து 27ஆம் கிழமையை மட்டும்தான் பெருசாக சிறப்புப்படுத்துவோம். ஆனால் அதற்கு பிறகுள்ள காலகட்டங்களில் கடந்த ஒரு 25-30 வருடங்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன், ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்கள் மிகச் சிறப்பு மிக்கவை என்று தொடர் பிரச்சாரம் நடந்து இன்றைக்கு பல இடங்களில் அது பின்பற்றப்படுவதை பார்க்கிறோம். துல்ஹஜ் மாதம் முதல் 10 நாட்களும் நன்மைகளிலும் சரி, அருள் வளங்களிலும் சரி, மாண்பு மகத்துவத்திலும் சரி ஆகச் சிறந்த நாட்கள். ரமலான் மாதத்திற்கு சற்றும் குறைவில்லாத, இன்னும் சொல்ல போனால் சில அறிஞர்களுடைய கூற்றுப்படி அதைவிட மிகச்சிறந்த நாட்கள் என்றுதான் இந்த 10 நாட்கள் குறித்த செய்திகளை நாம் குர்ஆனுடைய வசனங்களிலும் ஹதீஸுகளிலும் முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளிலும் படிக்கும்போது நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அந்த வகையிலே இந்த உரையில் இந்த நாட்களின் மகத்துவத்திற்காக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சில செய்திகள், அதேபோல் இந்த நாட்களை நம்முடைய மூத்த தலைமுறை அறிஞர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள், இந்த நாட்களுக்கென்று இந்த நாட்களில் கடைபிடிப்பதற்கென்ற சில வணக்க வழிபாடுகள், இவற்றையெல்லாம் உள்ளடக்கி சில செய்திகளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். ஆரம்பத்தில் நான் வாசித்து காட்டிய திருவசனத்தில் அல்லாஹு தஆலா சில விஷயங்கள் மீது சத்தியம் செய்கிறான். வழக்கமாக நான் இதே இடத்தில் நின்று கொண்டு பல முறை உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன், ஒரு மகத்தான ஒருவர் அற்பமான விஷயங்களை கொண்டு எப்போதும் சத்தியம் செய்ய மாட்டார்.
மகத்தான மனிதர் மகத்தான விஷயத்தை கொண்டுதான் சத்தியம் செய்வார். அதே போல மாண்போங்கிய இறைவன் அவன் சத்தியம் செய்வதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்கள் என்பது எப்போதும் மகத்துவமானதாகவே இருக்கும், மாண்புக்குரியவையாகவே இருக்கும். அந்த வகையில் இறைவன் நான் ஆரம்பத்தில் வாசித்து காட்டிய திருவசனத்தில் வல் ஃபஜ்ர் அதிகாலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர் 10 இரவுகள் மீது சத்தியமாக, வஷ்ஷஃபி இரட்டைப்படையின் மீது சத்தியமாக, வல் வத்ர் ஒற்றைப்படையின் மீது சத்தியமாக என்று சில சத்தியங்களை அடுக்குகிறார். வல் ஃபஜ்ர் என்பது பொதுவாக அதிகாலை என்று சொல்லப்படுகிறது. அல்லாமா மஸ்ரூக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கருத்துப்படி இது வெறும் அதிகாலை அல்ல, துல்ஹஜ் மாதம் 10வது நாளுடைய அதிகாலை என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். வலயாலின் அஷ்ர் என்கின்ற சொற்றொடர் 10 இரவுகள் என்பது துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களை குறிக்கிறது என்று திருக்குர்ஆன் விரிவுரை அறிஞர்களுக்கெல்லாம் மகுடமாக திகழ்கின்ற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு முதற்கொண்டு நிறைய சஹாபாக்களும் தாபீகளும் இந்த கருத்தை சொல்கிறார்கள். துல்ஹஜ் மாதம் 10வது நாளின் மீது 10 நாட்களின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். வஷ்ஷஃபி வல் வத்ர், ஷஃபி என்றால் இரட்டைப்படையின் அர்த்தம், வத்ர் என்றால் ஒற்றைப்படை, வித்ருன்னு சொல்லுவாங்க. அதை இந்த இரட்டைப்படை ஒற்றைப்படைங்கிறது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், ஒற்றைப்படை என்பது 9வது நாளை குறிக்கிறது, இரட்டைப்படை என்பது 10வது நாளை குறிக்கிறது. பொதுவாக 10 நாட்களின் மீது சத்தியம் செய்த இறைவன் அதில் 2 நாட்களை தனிப்பித்து கூடுதலாக சத்தியம் செய்கிறான் என்றால் இன்னும் அதற்கு மகத்துவம் அதிகமாக இருக்கிறது என்று பொருள் என்பதாக அறிஞர்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அப்போ ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். இறைவன் சில விஷயங்களை உணர்த்துவதற்காக, சில செய்திகளை சமூகத்திற்கு சொல்வதற்காக, உறுதிப்படுத்துவதற்காக சில பொருட்களின் மீது சத்தியம் செய்கிறான், சில விஷயங்களின் மீது சத்தியம் செய்கிறான். அந்த விஷயங்கள் மாண்புக்குரியவை, மகத்துவத்திற்குரியவை. அதனுடைய மகத்துவத்தையும் மாண்பையும் உணர்த்துவது அல்லாஹ்வுடைய நோக்கங்களில் ஒன்று என்பதை இந்த வசனங்களுக்கு கீழே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் அமலின் அஸ்கா இன்தல்லாஹி வலா அஅலம அஜ்ரன் மின் கைரின் தஅமலுஹு ஃபி அஷ்ரில் அல்ஹாம். துல்ஹஜ் மாதம் முதல் 10 நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய நற்செயல்களை விட வேறு எந்த நற்செயலும் அல்லாஹ்விடத்தில் அதிகமான நன்மைக்குரியவை அல்ல. வேறு எந்த நற்செயலும் அல்லாஹ்விடம் மிகவும் பரிசுத்தமானவை அல்ல. இதை யார் சொல்றா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். மா மின் அமலின் அஸ்கா இன்தல்லாஹி வலா அஅலம அஜ்ரன். அல்லாஹ்விடத்தில் மிகவும் தூய்மையான வழிபாடு, அல்லாஹ்விடத்தில் மிகவும் அதிகமான நன்மைக்குரிய வழிபாடுகள் என்பது துல்ஹஜ் மாதம் முதல் 10வது நாட்கள் 10 நாட்கள் நிறைவேற்றப்படக்கூடிய நன்மைகளை விட மிகச் சிறந்ததும் மிக தூய்மையானதும் அல்லாஹ்விடத்தில் வேறு எதுவும் இல்லை. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ், ஜிஹாது கூடவா என்று கேட்டார்கள். ஜிஹாதை விடவும் இந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய மற்ற செயல்கள் சிறந்தவையா என்று கேட்டார்கள். சொன்னாங்க, கால வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹி அஸ்ஸ வஜல். வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் போராடுவதை விட இந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் சிறந்தவைதான் என்று சொல்லிவிட்டு ஒரே ஒரு விதிவிலக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, ஒரு மனிதர் அவர் தன்னுடைய செல்வத்தோடும் உயிரோடும் அல்லாஹ்வின் பாதையில் புறப்பட்டு அங்கே போய் தன்னுடைய செல்வத்தையும் இழந்தார், உயிரையும் அவர் தியாகம் செய்து அந்த 2இல் எதையுமே திரும்ப கொண்டு வராமல் அர்ப்பணிப்பு செய்தாரே, அவரை தவிர அவருடைய அமல் யாருக்கிட்ட நெருங்க முடியாது. அது அல்லாத மற்ற எல்லா அமல்களையும் விட இந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய செயல்கள் அல்லாஹ்விடத்தில் மிகவும் தூய்மையானவை, அல்லாஹ்விடத்தில் அதற்கு அதிகமான பிரதிபலன்கள் உண்டு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அருமையான தோழர்களே, இந்த செய்தி நமக்கு மிக முக்கியமான விஷயம். அடுத்து, இந்த நாளின் மகத்துவத்திற்கும் மாண்புக்கும் இன்னொரு முக்கியமான செய்தி ஒன்று இருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மிக முக்கியமான பிரதானமான முதன்மையான அமல்கள் இந்த 10 நாட்களில் சங்கமமாகின்றன.
இந்த சிறப்பு வேறு எந்த காலத்திற்கும் கிடையாது, ரமலானுக்கே கூட கிடையாது. பிரதானமான முதன்மையான எல்லா அமல்களும் எல்லா வழிபாடுகளும் இந்த 10 நாட்களில் ஒன்று சேர்கின்றன. எப்படி? தொழுகை அது எப்போதும் உண்டு. நோன்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 நாட்களில் நோன்பு வைப்பதை பற்றி சொல்கிறார், அதை பின்னால் நான் சொல்லுவேன். அடுத்து ஜக்காத்துன்னு எடுத்துக்கங்க. அது ஜக்காத்தினுடைய இன்னொரு வடிவம் தான் சதக்கா என்பது, அடுத்தவர்களுக்கு உதவுவது. இந்த 10 நாட்களில் அதுவும் உண்டு. குர்பானி கொடுக்குறோம்ல, குர்பானுடைய இறைச்சியை நம்ம என்ன செய்கிறோம்? அடுத்தவர்களுக்கு அன்பளிப்பு செய்கிறோம், அடுத்தவர்களுக்கு தானம் அளிக்கிறோம். அப்போ உதவி செய்வது என்பதும் இங்கே வருகிறது. ஹஜ்ஜி என்பது இந்த காலத்தில் தவிர வேறு எந்த காலத்திலும் செய்ய முடியாது. அப்போ எனவே முதன்மையான எல்லா இபாதத்துகளும் சங்கமிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த 10 நாட்களை தவிர வேறு எந்த நாளும் கிடையாது. அப்போ இந்த நாளுடைய மகத்துவத்திற்கும் மாண்புக்கும் இது ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமைந்திருப்பதாக அறிஞர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த நாளுடைய மாண்புக்கும் மகத்துவத்திற்கும் இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், இந்த 10 நாட்களில் தான் அரஃபா நாள் இருக்கிறது. அரஃபா நாளின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்லியிருக்கிறான், வல் வத்ர் என்று சொல்கிறான், ஒற்றைப்படையின் மீது சத்தியமாக. அது மட்டுமல்ல, அந்த அரஃபா நாளுடைய மாண்பு மரியாதை எத்தகையது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, மா ரூய ஷைத்தானு அஸ்கர வலா அஹ்கர வலா அத்ஹர மின்ஹு ஃபி யௌமி அரஃபா லிமா ரஆ மின் தனஸ்ஸுலிர் ரஹ்மாத்தி வ தஜாவுஸுல்லாஹி அனில் துனூப். அல்லாஹு தஆலா இந்த அரஃபாவுடைய நாளில் எவ்வளவு அருள்களை இறக்குகிறான், எவ்வளவு பேருக்கு அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான், இதையெல்லாம் பார்க்கக்கூடிய சைத்தான் அன்றைய தினம் மிகவும் வருத்தப்படுகிறான், மிகவும் வெறி கொள்கிறான், மிகவும் சிறுமை அடைகிறான், மிகவும் இழிவடைந்து போகிறான். அன்றைய அரஃபா தினத்தில் சைத்தான் இழிவடைவதைப் போல, அன்றைய அரஃபா தினத்தில் சைத்தான் சிறுமை அடைவதைப் போல, வெறி பிடிப்பதைப் போல வேறு எந்த நாட்களிலும் அவனுக்கு சிறுமை ஏற்படுவதில்லை, எந்த நாட்களிலும் அவனுக்கு இழிவு ஏற்படுவதில்லை, வேறு எந்த நாட்களிலும் அவனுக்கு அவ்வளவு வெறி ஏற்படுவதில்லை. ஏன் காரணம் என்னன்னு சொன்னால், இறைவன் அந்த நாளில் இறக்கக்கூடிய கருணைகளை அவன் பார்க்கிறான், அந்த நாளில் மன்னிப்பு வழங்கக்கூடிய அந்த சூழ்நிலையை இறைவன் பார்க்கிறான். அதனால சைத்தான் என்ன நினைக்கிறான்னு சொன்னால், இவ்வளவு நாளாக நாம் செய்து வைத்த எல்லா விஷயங்களையும் இறைவன் இடித்து தள்ளுறானே, எல்லாம் கை சேதமாக போகுதே, நஷ்டமாக போகுதே, நாம் செஞ்சு வச்ச எல்லா வேலைகளும் நாசமாக போகுதேன்னு சொல்லி அவன் தனக்குத்தானே தன்னுடைய தலையில் மண்ணை வாரி போட்டுக் கொள்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஏன்னா அவ்வளவு பேருக்கு அல்லாஹு தஆலா அரஃபா தினத்தில் பாவ மன்னிப்பு வழங்குகிறான், நரக விடுதலை வழங்குகிறான், நரகத்திலிருந்து விடுவிக்கிறான். அதனால்தான் அன்றைய தினம் அதிகமான அல்லாஹ்வின் ரஹமத்துகள் இறங்குகின்றன. அதை பார்க்கின்ற சைத்தான் கை சேதப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையான தோழர்களை, இப்படி நிறைய மாண்புக்குரிய விஷயங்கள் இந்த 10 நாட்களை குறித்து குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் ஏராளமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதனால தான் நம்முடைய மூத்த தலைமுறை அறிஞர்கள், சஹாபாக்களும் சரி, அவர்களுக்கு பிறகு வந்த தாபிகள், தபவு தாபிகளும் சரி, இந்த 10 நாட்களை எப்படி மதிப்பார்கள், இந்த 10 நாட்களை எப்படி கொண்டாடுவார்கள் என்றால், ஹதீஸில் பார்க்குறோம், சயீத் பின் ஜுபைர் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், அவரை பற்றி ஒரு செய்தி வருகிறது. கான இதா தகலல் அஸர் இஜ்தஹத இஜ்திஹாதன் ஸதீதா ஹத்தா மா யகாது யக்திரு அலைஹி. இந்த துல்ஹஜ் மாதம் 10 நாட்கள் வந்துவிட்டால் சயீத் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இந்த நாட்களில் நன்மைகளை செய்வதற்காக அதிகமான முயற்சி எடுத்துக்கொள்வார்கள், அதிகமான பிரயத்தனங்களை மேற்கொள்வார்கள். எந்த அளவுக்குன்னா, சில நேரங்களில் அவர்களால் முடியாமல் கூட போயிடும். இருந்தாலும் கஷ்டப்பட்டு என்ன செய்வார், இந்த நாட்களில் அவர் அதிகமாக நன்மைகளை தேடிக்கொள்வார் என்று பார்க்கிறோம். அதே போல் அபு உஸ்மான் அன் நஹதி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் சொல்கிறார்கள், நம்முடைய மூத்த தலைமுறை அறிஞர்கள்
10 நாட்களை கௌரவம் செய்வார்கள். 10 நாட்களை மிகவும் மாண்புக்குரியதாக கருதுவார்கள். அந்த 10 நாட்கள் என்ன ஒன்று நமக்கே தெரியும். ரமலானுடைய இறுதி 10 நாட்கள். ரமலானுடைய இறுதி 10 நாட்கள் உண்மையிலேயே மரியாதைக்குரியவை, அதில் எந்த சந்தேகம் இல்லை. அடுத்து இன்னொரு 10 நாள் எது என்றால் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள். மூன்றாவது 10 நாள் எது? முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள். இந்த 10 நாட்களையும் சஹாபாக்களும் சரி, அவர்களுக்கு பிறகு வந்த சான்றோர்களும் சரி மிகவும் கௌரவப்படுத்துவார்கள். அவங்க பாஷையில் கௌரவப்படுத்துறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய நன்மைகளை செய்வது. கௌரவப்படுத்துறதுனால என்ன அர்த்தம்னா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது, வழிபாடுகளை செய்வது, உதவிகளை செய்வது, இதுதான். அப்போ ஆக மொத்தத்தில் நம்முடைய மூத்த தலைமுறை அறிஞர்கள் இந்த 10 நாட்களை எவ்வளவு கௌரவமாக நடத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்மால் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட இதையெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது நம்மளால் ஒரு முடிவுக்கு என்ன வர முடியுதுன்னு சொன்னால், கிட்டத்தட்ட ரமலானுடைய சிறப்பு நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது. ரமலானுடைய இறுதி 10 நாட்களுடைய அந்த சிறப்பும் கூட கடந்த 30 ஆண்டுகளில் நமக்கு உணர்த்தப்பட்டு அது பின்பற்றப்படுகிறது. ஆனால் இந்த 10 நாட்களுடைய மரியாதை என்பது இன்னும் சரிவர போய் சேரவில்லை என்று நான் நினைக்கிறேன். இன்னும் மக்கள்கிட்ட அது சம்பந்தமான விழிப்புணர்வு உரிய அளவுக்கு போய் சேரவில்லை என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ரமலானுடைய இந்த 10 நாட்களோடு இணைத்து பேசப்படுகிற ஒரு காலகட்டமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அருமையான தோழர்களே, இன்னொரு விவாதம் ஒன்று இருக்குது. இன்னொரு விவாதம், ரமலான் மாதத்தினுடைய 10 நாட்கள் சிறந்ததா, துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்கள் சிறந்ததா என்று ஒரு விவாதம் ஒன்று உண்டு. அந்த விவாதத்தினுடைய முடிவில் என்ன சொல்லுவாங்கன்னா, இரவை கவனித்து அந்த 10 நாட்கள் சிறந்தவை, பகலை கவனித்து இந்த 10 நாட்கள் சிறந்தவை என்று ஒரு விவாதத்திற்கான தீர்வை சொல்லி முடிப்பார்கள். ஆக இந்த வகையில் நிறைய புள்ளிகளில் இந்த நாளுடைய மகத்துவம் மார்க்கத்தில் பேசப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். அருமையான தோழர்களே, அல்லாமா இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹ்மஹுல்லா அவங்க ஒரு செய்தியை சொல்கிறாங்க. முஸ்லீமாக பிறந்த எல்லா மனிதர்களுடைய உள்ளத்திலும் ஒரு ஆசை, ஒரு ஏக்கம், அல்லாஹ்வினுடைய இல்லத்தின் மீது ஒரு ஏக்கம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். யார்கிட்ட கேட்டு பாருங்க, உன்னுடைய வாழ்நாள் லட்சியம் என்னன்னு கேட்டு பாருங்க. ஒரு தடவையாவது காபாவுக்கு போகணும்னு சொல்லுவார். ஒரு தடவையாவது காபாவுக்கு போகணும், அந்த மண்ணை போய் மிதிக்கணும். யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. இப்போ அல்லாஹு தாலா முஸ்லிம் சமூகத்தினுடைய உள்ளத்தில் காபாவின் மீதும் இறை இல்லத்தின் மீதும் ஒரு விதமான ஏக்கத்தை, ஒரு விதமான ஈர்ப்பை வைத்திருக்கிறான். ஆனால் ஈர்ப்பை கொண்டிருக்கிற எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறதா என்றால் கிடைப்பதில்லை. அதற்கான சக்தி இருக்கிறதா என்றால் இல்லை. அல்லாஹு தாலா ஆயுசில் ஒரு தடவை கடமையாக்கி இருக்கிறான். அதை கொடுத்து வைத்த சீமான்கள் அதை செய்து விடுகிறார்கள். அப்படியே செய்வதற்கு சக்தி பெற்றவர்கள் கூட ஆண்டுதோறும் செய்கிறார்களா என்றால் இல்லை. செய்ய முடிகிறதா என்றால் இல்லை. அல்லாஹ் நாடிய சிலரை தவிர அவங்களுக்கு தான் திரும்ப திரும்ப போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது. இப்படி இருக்கையில் அல்லாஹு தாலா என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த 10 நாட்களுடைய மரியாதை, இந்த 10 நாட்களில் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகம் முழுக்கிற எல்லோருக்கும் சேர்த்து கொடுக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான். அதனால் தான் அல்லாஹு தாலா இந்த 10 நாட்களுக்கான மரியாதையை இப்படி பல்வேறு வகைகளில் நமக்கு சுட்டி காட்டுகிறான் என்று அல்லாமா இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அப்போ அந்த வகையில் ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டில் உட்காந்துட்டு, அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போய் அல்ல, தன்னுடைய வீட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த 10 நாட்களில் அமல் செய்தாலும் கூட, ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் கூட, அது மற்ற காலங்களில் செய்யப்பட்ட அமலை விட மிகவும் சிறந்ததாக மாறிவிடுகிறது. இத்தகைய வாய்ப்பை அல்லாஹு தாலா ஹாஜிகளுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் கொடுக்கிறான். அந்த புனிதமான இடத்திற்கு போகக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல, அதைவிட சிறந்த வாய்ப்பை அல்லாஹு தாலா நம்முடைய இடத்தில் இருந்து கொண்டே பெறுவதற்கான வாய்ப்பை எல்லாம் கொடுக்கிறான். எனவே இந்த 10 நாட்கள் உரிய விதத்தில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அந்த அறிஞர் சுட்டி காட்டுகிறார்கள். அந்த வகையில் தோழர்களே, இந்த காலத்தில் செய்கிறதுக்குன்னு சில அமல்கள் இருக்குது. ஏற்கனவே வாசித்து காட்டிய ஹதீஸினுடைய இன்னொரு அறிவிப்பில் இப்படி ஒரு செய்தி வருது. ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தஹ்லீலி வத்தக்பீரி வத்தஹ்மீத். இந்த அரஃபா நாளில் நீங்கள் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், அதிகமாக அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை போற்றி புகழுங்கள்.
அல்லாஹ்வை போற்றி புகழக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் இந்த நாட்களில் அதிகமாக சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டது. திக்ர், அதாவது இதெல்லாம் ஒரு புள்ளியில் இணையும். என்னன்னா அல்லாஹ்வை நினைவு கூறுதல், திக்ர் என்கின்ற அதுக்குள்ள இந்த எல்லாமே வந்து இணையும். அல்லாஹ்வை நினைவு கூறுதலுடைய வடிவங்கள் பல்வேறு வடிவம். லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாலும் அல்லாஹ் நினைவு கூறுறது தான், அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாலும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய இன்னொரு வடிவம். அதே போல் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாலும் அதுதான். அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறோம் பாருங்க, துஆவும் திக்ருடைய இன்னொரு வடிவம் தான். அதே போல் அல்லாஹ்விடத்தில் உரையாடுதல் ஒன்று இருக்கிறது, முனாஜாத்துன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒன்றுமில்லை, தனிமையில் உட்கார்ந்து கொண்டு இறைவன் நம்மை பார்க்கிறான் என்கிற நோக்கத்தில் நம்முடைய தேவைகளை அவன்கிட்ட உணர்த்துறது. அதுதான் நம்முடைய தேவைகளை அவனுடைய சன்னிதானத்தில் வைப்பது, அது சம்பந்தமான சிந்தனையில் அமர்வது. உண்மையிலேயே இதெல்லாம் இறைவனை நினைவு கூறுவதனுடைய வெவ்வேறு வடிவங்கள். இதையெல்லாம் இந்த காலத்தில் நீங்கள் அதிகமாக செய்யுங்கள் என்று நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இந்த 10 நாட்களில் செய்யப்பட வேண்டிய சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். முதலாவது நோன்பு. எப்போதும் சொல்கிற மாதிரி தொழுகை, ரமலான் வந்தால் எப்படி ஜமாத்தை நம்ம ரொம்ப பேணிப்போட ரொம்ப பூணிப்பாக பின்பற்றுகிறோமோ அதுபோல் இப்போதும் நாம் அதை செய்ய வேண்டும். அது எல்லா காலத்திற்குமானது. குறிப்பாக இந்த 10 நாட்களில் நோன்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 நாட்களில் நோன்பு வைத்ததை பற்றி அவர்களுடைய மனைவிமார்கள் சொல்லும்போது ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க. முஸ்னத் அஹமதுல, நஸஈ போன்ற நூல்களில் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. என்ன அப்படின்னா, 4 விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைவிடவே இல்லை. 4 விஷயங்கள். என்ன 4 விஷயம் சொல்றாங்க? 1, சியாமு யோமி ஆஷூரா. முஹர்ரம் மாதம் 10வது நாள் ஆஷூரா தினத்தில் வைக்கப்படக்கூடிய நோன்பு ரசூலுல்லாஹ் கைவிட்டதே இல்லை. 1. 2வது வல் ஆஷர, துல்ஹஜ் மாதம் 10 நாள். 10 நாள்னா 9 நாள்னு அர்த்தம். 10வது நாள் பெருநாள், நோன்பு வைக்கக்கூடாது, அதை விட்டுருங்க. பெரும்பான்மை நாட்களை பற்றி வைத்து 10ன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ துல்ஹஜ் மாதம் முதல் 9 நாட்கள் இந்த நோன்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைவிடவே இல்லை. 3வது ஸலாஸத ஐயாமின் மின் குல்லி ஷஹர், மாதந்தோறும் 3 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13, 14, 15 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள் நோன்பு வச்சுருவாங்க. இது அல்லாமல் ஒரு ரக்காத்தைனி, 4வது விஷயம் ஒரு ரக்காத்தைனி கபுல் கதா, ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னுள்ள 2 ரக்காத்து சுன்னத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைவிட்டதே இல்லை. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இந்த 4 விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் கைவிட்டதில்லை. அப்படின்னா துல்ஹஜ் மாதம் முதல் 9 நாட்கள் நோன்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக வைத்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. அவர்களுடைய இந்த செயலிலிருந்து இன்னொரு விஷயத்தை நம்மளால் என்ன புரிஞ்சிக்க முடியுதுன்னா, பொதுவாக தொடர்ச்சியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோட்டுறது என்பது ரமலான் மாதத்தில் தான். அதை விட்டால் அடுத்து ஷாபானில் அதிகமாக நோட்டு இருக்கிறார்கள், அதுக்கு அடுத்து துல்ஹஜ் மாதம் தான். அப்படின்னா கிட்டத்தட்ட ரமலானுக்கு இணையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பால் இந்த நாட்கள் கௌரவப்படுத்தப்பட வேண்டும் என்பதை செயல்பூர்வமாக நமக்கு நிரூபிக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான செய்தி. சரி, 9 நாள் வைக்க முடியலைன்னு வச்சுக்கோங்க, குறைந்தபட்சம் அரஃபா நாளிலாவது நாம் நோன்பு வைக்க வேண்டும். அதை மிகுந்த முக்கியமாக முதன்மையாக கருத வேண்டும். ஏனென்றால் அன்றைய தினத்தில் வைக்கப்படக்கூடிய நோன்புக்கு அல்லாஹ்விடத்தில் மிகுந்த மரியாதை இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சியாமு யௌமி அரஃபத இன்னி அஹ்தஸிபு அலல்லாஹ் அன் யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு வஸ்ஸனத்தல்லதி பாதஹு. அரஃபா நாளில் நோக்கப்படக்கூடிய நோன்புக்கு நான் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறேன். எதை எதிர்பார்க்கிறேன்? முந்தைய ஆண்டினுடைய பாவ பரிகாரத்தையும் அதற்கு பிந்தைய ஆண்டினுடைய பாவ பரிகாரத்தையும் நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னார். அரஃபா நோன்பு நோற்பதன் மூலம் 2 ஆண்டுகளுக்கான பாவ பரிகாரம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் என்று நான் அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறேன், எதிர்பார்க்கிறேன் பெருமானார் சொன்னார்கள். இந்த இடத்துல பொதுவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பாவ பரிகாரம் வரும்போது சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுவதுன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம செஞ்ச பெரிய பெரிய பாவங்கள்லாம் எல்லாம் இதெல்லாம் மன்னிச்சிருவான்னு நினச்சக்கூடாது. புரிஞ்சுங்களா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். கடப்பாறையை முழுங்கிட்டு கஷாயம் குடித்தா போயிடும்னு நினைக்க முடியாது. கடப்பாறையை முழுங்கினா அதுக்கு செய்கிற வேலை சிலது இருக்குது. அதை செஞ்சால் தான் என்ன செய்யும், அதை மன்னிக்க முடியும். சின்ன சின்ன பாவங்களை எல்லாம் மன்னிப்பான். அதை சேர்த்து புரிஞ்சுக்கணும். அதனால் 2 வருஷத்தினுடைய பாவனோட நம்ம செஞ்ச எல்லாம் தீர்ந்து போச்சு நினச்சக்கூடாது.
அப்போ எனவே தோழர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அரஃபா நாளில் வைக்கப்படக்கூடிய நோன்பு என்பது 2 ஆண்டுகளுக்கான பாவ பரிகாரங்களாக, குற்றப்பரிகாரங்களாக அமையும் என்று நான் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறேன் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அரஃபா நோன்பு என்பது அரஃபாவில் தங்கி இருக்கக்கூடிய ஹாஜிகளுக்கு கிடையாது. அரஃபாவில் தங்கி இருக்கக்கூடிய ஹாஜிகளுக்கு கிடையாது. சில பேர் ஆர்வ கோளாறுல அங்கேயுமே வச்சுருவாங்க, அவங்க வைக்க வேண்டிய தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விஷயங்களை கைவிட்டதே இல்லை. துல்ஹஜ் மாதத்தினுடைய 9 நாள் நோன்பை கைவிட்டதே இல்லைன்னு அவ்வளோ முக்கியம் போல, அப்போ எங்கே இருந்தாலும் வச்சிடணும், அரஃபாவில் இருந்தாலும் வச்சிடணும் அப்படிங்கிற முடிவுக்கு சில சகோதரர்கள் வருவதை பார்க்கிறோம். அரஃபாவில் தங்கி இருக்கக்கூடிய ஹாஜிகளுக்கு இது கிடையாது. இது எதிலிருந்து நமக்கு தெரிய வருதுன்னு சொன்னால், நமக்கு எப்படி இப்போ சந்தேகம் வருதோ இதே மாதிரி அன்றைக்கு சஹாபாக்கள் இடத்துல சந்தேகம் வந்திருக்கிறது. ஏன்னா ரசூலுல்லாஹ் இந்த அரஃபாவுடைய நோன்புக்கும் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 9 நாட்களுடைய நோன்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்ததை பார்த்து அவங்க அன்னைக்கு நோன்பு தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு என்ன செஞ்சாங்க, சஹாபாக்கள் நினைத்து கொண்டார்கள். அவங்க ஹஜ்ஜத்துல் வதாவுக்கு வந்திருக்கும் போது, அரஃபாவில் தங்கி இருக்கும் போதும் அந்த நோன்பு அவங்க வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சஹாபாக்களில் சில பேர் நினைத்து கொண்டிருந்தார்கள். அவங்களுக்கு மத்தியில் சம்பந்தமான பேச்சு வந்துச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோன்பை வைக்கவில்லை அப்படிங்கிறத இந்த சமூகத்துக்கு உணர்த்த வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நினைத்தார்கள். அதனால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவில் தங்கி இருக்கும்போது மக்களுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு கோலையில், ஒரு கோப்பையில் பால் கொடுத்து அனுப்புனாங்க. ரசூலுல்லாஹ் வாங்கி மக்களுடைய கண் பார்வையில் அதை கொடுத்தாங்க. அதுலேருந்து என்ன உணர்த்தப்படுது அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு நான் நோன்பு வைக்கலை அப்படிங்கிறது உணர்த்தப்படுது. அப்போது அரஃபாவில் தங்கி இருக்கக்கூடிய ஹாஜிகளுக்கு அந்த நோன்பு கிடையாது. அது அல்லாத மக்காவிலே இருந்தாலும் சரிதான், அவங்களுக்கு நோன்பு உண்டு. ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்களுக்கு மட்டும், யார் அரஃபாவில் இருக்கிறாங்க, தங்கி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடையாது. அந்த ஹாஜிகளுக்கு சேவை செய்கிறதுக்காக போயிருப்பாங்க பாருங்கள், ஹஜ்ஜு செய்யாமல் சில பேர் சேவை, இந்த செக்யூரிட்டி வேலை பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு கூட அந்த நோன்பு இருக்குது. யார் ஹஜ்ஜு செய்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடையாதுங்கிறதையும் நாம் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அடுத்து இந்த 10 நாட்களில் செய்யப்பட வேண்டிய அமல்களில் இன்னொன்று தக்பீர். நான் ஏற்கனவே சொன்னேன், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் இந்த நாட்களில் அதிகமாக தக்பீர் சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னாங்க. இந்த 10 நாட்களிலும் தக்பீர் சொல்வது என்பது மிகச் சிறந்தது. அதுலேயும் குறிப்பாக நமக்கு சட்ட அறிஞர்கள் 2 விதமாக இந்த தக்பீரை சொல்லித் தருகிறார்கள். ஒன்று தக்பீருல் முகையத், இன்னொன்று தக்பீர முத்லக், பொதுவான தக்பீர் ஒன்று, இன்னொன்று வரையறுக்கப்பட்ட தக்பீர். வரையறுக்கப்பட்ட தக்பீர் அப்படின்னா என்ன அர்த்தம், தொழுகைகளுக்கு பின்னால், கடமையான தொழுகைகளுக்கு பின்னால் சொல்லப்பட வேண்டும் என்று வரையறுக்கப்பட்ட தக்பீர். இந்த தக்பீரை நாம் எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, அரஃபாவுடைய ஃபஜ்ர் அந்த நாளுடைய ஃபஜ்ரிலிருந்து சொல்லுவோம். துல்ஹஜ் மாதம் 9ஆம் நாள் ஃபஜ்ருக்கு பிறகிலிருந்து ஆரம்பித்து 13ஆவது நாள் அசர் தொழுகையினுடைய முடிவு வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், இந்த தக்பீர் சொல்லுவோம். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சொல்லிக் கொண்டே இருப்போம். இந்த தக்பீருக்கு பேர் தக்பீர முகை, இதுவும் சுன்னத்து. இது அல்லாமல் பொதுவான தக்பீர், இதுவும் சுன்னத்து. பொதுவான தக்பீர்னா அது எப்போ சொல்லணும் அப்படின்னா, அதற்கு நேரமோ இடமோ சந்தர்ப்பமோ எதுவும் குறிப்பில்லை, எல்லா சந்தர்ப்பத்திலையும் சொல்லலாம். ஹஜ்ரத் இப்னு உமர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்கள பற்றி வரும்போது என்ன வருதுன்னு சொன்னால், அவங்க நடந்து கொண்டிருக்கும் போது இந்த 10 நாட்களில் தக்பீர் சொல்லுவாங்க, படுத்திருக்கும் போது சொல்லுவாங்க, கல்வி சபையில் அமர்ந்திருக்கும் போது, வகுப்பில் உட்கார்ந்துருக்கும் போது சொல்லுவாங்க, தங்களுடைய கூடாரத்தில் இருக்கும்போது சொல்வார்கள், வேலை வெட்டிகளில் ஈடுபட்டிருக்கும் போது சொல்வார்கள், மக்கள் கூடுமிடங்களில் சொல்வார்கள். ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மார்க்கெட்டுக்கு போவாங்க, கடைத்தெருக்கு போவாங்க. அப்படி போகும்போது அங்கே நின்று தக்பீர் சொல்லுவாங்க. அவர்களுடைய தக்பீருக்கு பதிலாக மக்களும் சேர்ந்து தக்பீர் சொல்வார்கள். இதுக்கு காலம், இடம் எல்லாம் எதுவும் குறிப்பு இல்லை, இப்படி ஒரு தக்பீர் இருக்கிறது. அதனால் சட்ட அறிஞர்கள் இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு என்ன செய்தி சொல்ல வர்றாங்கன்னா, இந்த தக்பீரை ஏதாவது ஒரு நல்ல காரியம் முடிஞ்சதுக்கு பிறகு சொல்லலாம், ஒரு விசேஷம் வீட்டில் நடக்குதா அதுக்கு பிறகு சொல்லிக்கிறலாம், அல்லது இந்த குர்பானி ஆடுகள் இருக்குது பாருங்கள், குர்பானி ஆடுகள் கண்ணில் தென்பட்டால் அப்பொழுது தக்பீர் சொல்வது. குர்பானி ஆடு தென்பட்டால் தான் சொல்லணும். நம்ம கறி வாங்குறதுக்கு கடைக்கு போயிருக்கும்போது அங்கே ஆடு கட்டி வச்சுருப்பாங்க, அதை பார்த்தா தக்பீர் சொல்லக்கூடாது. ஏன்னா அது அவர் அது இறைச்சி விற்கிறதுக்காக இருக்க போகிறாரு. குர்பானிக்காக வாங்கி கட்டி போடப்பட்டிருக்கிறதா அதை பார்த்து சொல்லணும், புரிஞ்சுங்களா? குர்பானிக்காக விற்கிறதுக்காக கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருப்பாங்க பாருங்கள், ஒரு 100 ஆடு 200 ஆடு, அதை பார்த்து கூட சொல்லக்கூடாது. ஏன்னா அது குர்பானிக்காக வாங்கப்பட்டது அல்ல,
குர்பானி நோக்கத்தில் வாங்கி கட்டி போடப்பட்டிருக்கக்கூடிய அல்லது வாங்கி நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாதிரி பிராணிகளை பார்த்து தக்பீர் சொல்லணும் என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அப்போ இதுதான் பொதுவான தக்பீர் என்பது. இதுவும் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான அமல். வேறு இன்னொரு முக்கியமான விஷயம் தோழர்களே, யார் இந்த 10வது நாளில் அல்லது அதற்கு பிறகுள்ள காலகட்டங்களில் குர்பானி உதுஹியா கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிறார்களோ அவர்கள் இந்த 10 நாட்களில் நகமோ முடியோ களையக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மன் அராத மின்கும் இதா ரஐத்துமுல் ஹிலால தில் ஹிஜ்ஜா வ அராத அஹதுக்கும் அன் யுதஹிய ஃபல்யும்சிக் அன் ஷஅரிஹி வ அதுஃபாரிஹி. துல்ஹஜ் மாதம் பிறை பிறந்து விட்டால் உங்களில் யார் உதுஹியா கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிறார்களோ அவர் தம்முடைய நகத்தை களைய வேண்டாம், முடியை களைய வேண்டாம். முடிங்கிறது தலைமுடி மட்டுமல்ல, எல்லா முடிக்கும் இது பொருந்தும். அப்போ இதை புரிந்து கொள்ள இதை நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் முடி களையக்கூடாது, நகம் வெட்டக்கூடாதுங்கிற அந்த சட்டம் யார் உதுஹியா கொடுக்குறாரோ அவருக்கு தான். யார் உதுஹியா கொடுக்குறாரோ அவர் மட்டும்தான். அவருக்குள்ள சட்டம் தானே தவிர அவருடைய வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்குள்ள சட்டம் கிடையாது. அவங்க பிள்ளைங்க கூட என்ன செய்யலாம், முடி வெட்டலாம், தப்பு இல்லை. அவங்களுடைய வீட்டில் இருக்கிற மற்ற உறுப்பினர்கள் பிரச்சனை இல்லை. இன்னும் சொல்ல போனால் எந்த அளவுக்கு இதனுடைய சட்டம் இருக்குதுன்னு சொன்னால், இப்போ ஒருத்தர் ஒரு 10 லட்ச ரூபா காசு கொடுத்துட்டு இறந்து போயிட்டார். அவர் இறந்து போகிறது முன்னாடி என்ன சொன்னாருன்னா, வருஷம் எனக்காக குர்பானி கொடுத்துருங்கன்னு வசியத்து பண்ணிட்டு போயிட்டார். இவருடைய வசியத்தை ஒருவர் நிறைவேற்றுகிறார்னு வைங்க. வருஷம் அந்த இறந்து போனவருக்காக இவர் குர்பானி கொடுக்குறார், உதுஹியா கொடுக்குறார். இப்போ அந்த முடி எடுக்கக்கூடாதுங்கிற சட்டம் அவருடைய வசியத்தை நிறைவேற்றக்கூடிய இந்த மனிதருக்கு வராது. இறந்து போனவர் தான் அது செய்யணுமே தவிர இவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி நான் என்ன செய்கிறேன்னா, என்னுடைய குர்பானியை வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்து, இல்லை நான் ஏற்கனவே முந்தின வாரம் உதாரணம் சொன்ன மாதிரி அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் நம்ம இந்தியாவில் குர்பானி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா, இப்போது அவரால் பொறுப்பு நியமிக்கப்பட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சகோதரருக்கு அந்த சட்டம் வராது. முடி எடுக்கக்கூடாதுங்கிற சட்டம் இவருக்கு வராது. அவர் தான் என்ன செய்யணும், அந்த காலம் வரைக்கும் முடி எடுக்காமல் இருந்துக்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மக்கள் ஓரளவுக்கு பேணுகிறார்கள், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இதில் ஒரு முக்கியமான பிழை, ஒரு மோசமான பிழை என்ன நடக்குதுன்னு சொன்னால், தோழர்களே, இந்த 10 நாளில் முடி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாடி கூட சேவ் பண்ணாமல் விட்டுறாங்க. அப்படி கொஞ்சம் வளர்ந்துருக்கும். கரெக்டாக பெருனா முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு வந்து நிற்கிறான். அதாவதுங்க இது வந்து பெரிய ஹராம். அதாவது ஒரு சுண்ணத்தை செய்கிற நாம ஒரு ஹராமை செய்கிறோம். ஒரு சுண்ணத்தை கடைபிடித்து விட்டு மொத்தமாக இடித்து தள்ளுறது இது பெரிய தவறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, உங்களுடைய மீசைகளை கத்திரியுங்கள், தாடியை நிரப்பமாக விடுங்கள், இணை வைப்பாளர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள். அவங்க தான் தாடியை வெட்டுவாங்க, தாடியை சிறப்பாங்க, மீசையை சிறப்பாங்க, நீங்கள் அப்படி செய்யாதீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ தோழர்களே, ஒரு சுண்ணத்தை செய்துவிட்டு பெருநா முடித்த கையோட அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி விட்டு போகிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, இது மிகப்பெரிய தவறு. இந்த தவறை தயவு செய்து சமூகம் கைவிட வேண்டும். தாடி விஷயத்தில் அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவுக்கு இந்த சமூகம் கட்டுப்பட வேண்டும். சில பொருட்களை அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கான அடையாளமாக வைத்திருக்கிறான். சேவலுக்கு தான் கொண்டை இருக்கும், கோழிக்கு கொண்டையே இருக்காது. ஏன்னா அது பொட்டை கோழிக்கு எப்போதும் கொண்டை இருக்கவே இருக்காது. அதே போல் தாடி என்பது ஆண்களுக்குத்தான் வரும், பெண்களுக்கு வராது. அது ஆணின் அடையாளம், அது விடப்பட வேண்டும். அது சிறைக்கப்படுவது என்பது என் வாயால் சொல்கிறதுக்கு எனக்கு கூசுது, அது ஆணின் அடையாளம் அல்ல. தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியில் ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அருமையான தோழர்களே, இந்த வாய்ப்பை அல்லாஹு தஆலா நமக்கு இந்த கடைசி 10 நாட்களில் தருகிறான். ஒரு சின்ன பொருத்தத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். ஏன் இந்த 10 நாட்கள் அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட அதிகமான நன்மைகள், இப்படிப்பட்ட அதிகமான பாவ மன்னிப்புகள் கொடுத்து ஏன் இவ்வளோ ரிவார்டு தரணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை, ஒரு செய்தியோடு இது போய் டச் ஆகுது. என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில், இந்த உலகம்னு சொல்றதை விட அணு உலகத்தில், அணு வடிவத்தில் நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகந்தண்டிலிருந்து வெளியிலே கொண்டு வரப்பட்டோம். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் அது சொல்றான், வஇத் அகத ரப்புக மின் பனி ஆதம மின் துஹூரிஹிம் துர்ரியதஹும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளை அவருடைய முதுகிலிருந்து அல்லாஹ் தஆலா வெளியிலே கொண்டு வந்தான்.
அணு வடிவத்தில் நாம் எல்லாம் ஒரு காலத்தில் என்ன செஞ்சோம்னு சொன்னால் வெளியில் வந்தோம். அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சான்னா, நம்ம எல்லாரையும் பார்த்து அல்லாஹ் கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் இல்லையா என்று கேட்டான். நம்ம எல்லாரும் காலு பலா, ஆமா நீ தான் இறைவன் சொன்னான், நீ தான் இறைவன் சொன்னோம். அப்போ அல்லாஹ் சொன்னா, ஏன் உங்கள்கிட்ட இந்த உறுதிமொழி நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த உறுதிமொழி வாங்கினது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் தப்பிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த உறுதிமொழியை நான் வாங்கினேன். அல்லது நாங்கள் இந்த உறுதிமொழி கொடுத்தோம், ஆனால் பின்னால் வந்து அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, நாங்கள் என்ன செய்ய முடியும்னு நீங்கள் கை கழுவி வரக்கூடாது, அதனால தான் உங்கள்கிட்ட நான் அந்த உறுதிமொழி வாங்கினேன் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். இந்த உறுதிமொழியை என்றைக்கு வாங்கினான், எங்கே வாங்கினான் அப்படின்னா, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல வருது, அரஃபாவில் வைத்து அரஃபா நாளில் அல்லாஹ் வாங்கினான். அரஃபா நாளில் அரஃபாவுடைய இடத்தில் வைத்து அல்லாஹ் வாங்கினான். அப்போ என்ன பொருத்தம் வருதுன்னு சொன்னா, நாம் அனைவரும் சேர்ந்து அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோம், நீதான் இறைவன் என்று சொல்லிவிட்டோம். அந்த நினைவை மறந்து விடாமல் இருப்பதற்காக அல்லாஹு தஆலா ஆண்டுதோறும் இந்த வாய்ப்பை திரும்ப திரும்ப வழங்கி நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்கு, நம்முடைய ஈமானை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு, அதை இன்னும் புதிதாக பொலிவாக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பை அல்லாஹு தஆலா நமக்கு இந்த நாளின் மூலமாக, நாளின் மாண்பின் மூலமாக தருகிறான் என்றுதான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால தான் தோழர்களே, இந்த நாட்களில் நாம் அதிகமான அமல் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது, சில முக்கியமான அமல்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தோழர்களே, அந்த வகையிலே இந்த 10 நாட்களில் நாம் இப்போது இருந்து கொண்டிருக்கிறோம். நம்மால் முடிந்த அளவுக்கு இந்த நாட்களில் எல்லா விதமான அமல்களையும், குர்ஆன் ஓதுவதிலிருந்து, திக்ரிலிருந்து, நோன்பிலிருந்து எல்லாத்தையும் நாம் செய்கிறதுக்கு இதுதான் காலகட்டம், பொருத்தமான காலகட்டம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நாம் செய்யக்கூடிய இந்த துஆக்களையும் அமல்களையும் அல்லாஹ் நிறைவானதாக ஏற்றுக்கொண்டு புரிவானாக. நம்முடைய துஆக்களில் பலவீனமான முஸ்லீம்களையும் உதவி தேவைப்படக்கூடிய முஸ்லீம்களையும் சேர்த்துக் கொள்வோமாக என்று நினைவூட்டி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.